Hello aspirants, welcome back to my channel. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இல்லை பாருங்கள், போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா மீன் மீடியன் மோடை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், அதாவது வீச்சுக்களை பற்றிலாம் பார்க்க போகிறோம். முதல்ல வீச்சுனா என்ன? எல் மைனஸ் எஸ். எல்லாம் லார்ஜஸ்ட் நம்பர், எஸ்னா ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா? வீச்சுக்கெழுனா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். நெக்ஸ்ட்டு முதல் எண் இயலன்களின் திட்ட விளக்கம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் அப்ராக்சிமேட் நம்பர்ஸ்னு கொடுக்குறாங்க. இப்போ என்ன வரணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. இந்த ஒரு ஃபார்முலாவே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாறுபாட்டு கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ், அது சிவின்னு எடுத்துப்போம். சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். முதல் 10 மிகை முழு எண்களின் வீச்சு எது? மிகை முழு எண்கள்னால் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு 10க்கு கேட்டிருக்காங்க. வீச்சுன்னு என்ன பண்ணோம்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு எழுதுனா போதும். முதல் 10 எண்ணில் எது பெரிய நம்பர்? 10 தான் பெரிய நம்பர். இது சின்ன நம்பர், 1 தான் சின்ன நம்பர். ஸோ 10 - 1 என்ன வந்துடும்? 9 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முதல் 20 இயலன்களின் வீச்சு. 20ல் எது பெருசு? 20 தான் பெருசு. சின்ன நம்பர் 1, கழிச்சு எழுதுன நம்பரும் 19 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களின் வீச்சு என்ன? இப்போது இங்கே ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. இப்போ பெரிய டேட்டா இருக்குது. இதில் எது சின்ன நம்பர், எது பெரிய நம்பர் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பெரிய நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 92 இருக்குது. சின்ன நம்பர் 17 இருக்குதா? ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 75ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். -3, -2, -1, 0, 1, 2, 3ன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த விவரங்களுக்கான வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு முறையே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வீச்சுன்னா பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். பெரிய நம்பர் 3, சின்ன நம்பர் -3. ரெண்டு கழிக்கணும்ல. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிருமா? புரிகிற மாதிரி எழுதுறேன். 3 - -3 என்ன வரும்? 3 + 3ன்னு வந்துடுமா? ஸோ 6. இது வீச்சு. இப்போ வீச்சுக்கெழுனா என்ன ஃபார்முலா? எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். என்ன வரும்? மேலே 3 + 3, கீழே என்ன வந்துடும்? 3 - 3ன்னு வந்துடும். மேலே 6, கீழே 0. எனிதிங் டிவைடட் பை 0. இது ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு கீழே 0 வருதுன்னா ஆன்சர் என்ன போடணும்? இன்ஃபினிட்டிவ்னு போடணும். ஸோ ஆப்ஷன் டி, 6 அண்ட் இன்ஃபினிட்டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முதல் 7 இயலன்களின் திட்ட விளக்கம் யாது? முதல் n இயலன்களின் திட்ட விளக்கம் என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. அந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம 7 எடுக்க போகிறோம். 7 ஸ்கொயர் என்ன வரும்? 49 - 1 டிவைடட் பை 12 ரூட்டில் இருக்கும். ஸோ ரூட் ஆஃப் 48 டிவைடட் பை 12 கட் பண்ணிக்கலாமா? ஒரு 12 4 12 48 ரூட் 4ன்னு கிடைக்கும். வெளியே எடுத்த என்ன வரும்? 2. ஸோ 2 தான் ஆன்சர். இப்போ இதே மாடலில் நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். முதல் 10 இயலன்களின் திட்ட விளக்கத்தின் தோராய மதிப்பு என்பது. இதுக்கு முன்னாடி 7 பார்த்தோமா, இப்போ இதில் 10ன்னு இருக்குது. இதை கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. முதல் 10 இயலன்கள், அப்போ என்னுக்கு வேலை 10 போட்டுக்கலாமா? ஃபார்முலா ஒருக்கா எழுதிப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. என்னுக்கு பதிலாக 10. 10 ஸ்கொயர் என்ன வந்து 100. 100 - 1 டிவைடட் பை 12. அப்போ என்ன வரும்? ரூட் ஆஃப் 99 டிவைடட் பை 12ன்னு வந்துடும். இதை கட் பண்ணி எழுதினீங்கன்னா என்ன வரணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.25ன்னு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ரூட் 4ன்னு கிடச்சிது, அதனால் நம்ம 2ன்னு போட்டிருந்தோம். இந்த கொஸ்டினில் எப்படி இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.25ன்னு இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்கிறேன். நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் லாங் டிவிஷன் மெத்தட், நீள் வகுத்தல் முறை அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது இப்படி லாங் டிவிஷன் போட்டுட்டு 8.25 இந்த மாதிரி இருக்கும். இது எப்படி சால்வ் பண்ணணும்னா கடைசியிலிருந்து 2 நம்பராக பிரிச்சுட்டே வரணும். அப்போ இந்த 25 ஒரு பேர் ஆயிடுவாங்க. 8 தனியாக இருப்பாங்களா, அது தனியாகவே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ இந்த 8க்குள்ளே என்ன ஸ்கொயர் வரும் பாருங்கள். 1 ஸ்கொயர் 1 வந்துடும். 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 9 வந்துடுமா? அப்போ 2 ஸ்கொயர் 4 நம்ம எடுத்துப்போம். இங்கே 2 போடுங்க, இங்கேயும் 2 போடுங்க. 4 வந்துடுமா? கழிச்சதுனால வந்துடும் 4. இந்த பாயிண்ட் அப்படியே மேலே வச்சுருங்க. அடுத்தது நம்ம நார்மல் டிவிஷனில் ஒவ்வொரு நம்பராக இறக்குவோம். இங்கே 2 நம்பராக இறக்க போகிறோம். ஸோ 4 to 5ன்னு இருக்குது.
இனி என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2வையும் ப்ளஸ் பண்ணி நான் இங்கே எழுத போகிறேன். அப்போ என்ன வரும் 4. இனி என்ன பண்ண போகிறேன்னா அந்த 4 பக்கத்தில் நான் என்ன நம்பர் போடுறேனோ அதே நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ணி வர்றதை நான் இங்கே போட போகிறேன். ஓகேவா? அப்போ நான் 4 கூட 1 போட்டேன்னா அதே 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1 4 41 கிடைக்குதா? இப்போ எனக்கு என்ன தேவை 425 வரணும். அப்போ நான் பக்கத்தில் என்ன வருதுன்னு தான் பார்க்க போகிறேன். இப்போ 4 கூட நான் 8 மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வரும் 384ன்னு கிடைக்கும். சரிங்களா? அதை நான் இதில் போடுறேன். 384 மேலே 8 அப்படியே இருக்கட்டும். கழிச்சு எழுதுனோன்னா 41 கிடைக்கும். இப்போ இங்கேயே 2.8 எனக்கு வந்துருச்சு. ஆப்ஷன் பாருங்கள், 2.87 2.97 2.67 2.77 இருக்குது. 2.8 தான் வந்துச்சு நமக்கு. அப்போ ஸோ ஆப்ஷன் ஏன்னு நம்ம போட்டுடலாம். ஒருவேளை அதுக்கு அடுத்த டிஜிட் மாறி இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு பிறகு செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இங்கே 8 இருக்குல்ல, முதல்ல என்ன பண்ணோம் 2 ப்ளஸ் பண்ணி 4ன்னு எழுதணுமா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா இந்த 48 கூட 8 மட்டும் ப்ளஸ் பண்ணி இங்கே எழுதணும். அப்போ என்ன வந்துடும் 56ன்னு கிடைக்குமா. அந்த 56 இங்கே எழுதிட்டு இது கூட நான் என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணுறேனோ அதே நம்பரை மேலே போடுவேன். புரிஞ்சுதுங்களா கான்செப்ட்? இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் என்னது 2.87. இதுதான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.